என்னது அடுத்த 30 வருஷத்துக்கு அப்புறம் பிரதீப் ரங்கநாதன் சிஎம்மா? உங்க அலப்பறைக்கு ஒரு அளவே இல்லையாடா? மீம் என்ற பேர்ல என்னென்னமோ போடுறீங்க. பார்க்க ஃபன்னியா தான் இருக்கு. இருந்தாலும் அது பிரதீப்போட ஃபியூச்சரை பாதிக்கலாம்ல. கடைசியா நம்மளோட நம்பிக்கை நட்சத்திரம் தளபதி விஜய் அவர்கள் தான். அவரை அரியணையில ஏத்துறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு அவர் அரியணை ஏற போறாரு. எல்லாருமே உழைச்சா முன்னுக்கு வந்துடலாம். ஆனா தொடர்ச்சியா இதுதான் ரூட்டு, அரசியலுக்கு சிஎம் ஆகிறதுக்கு இதுதான் ரூட்டு அப்படின்னு சினிமாக்காரங்களை மட்டும் என்கரேஜ் பண்றதுல எந்த பயனும் இல்லை. எல்லா துறைகள்ல இருந்தும் அரசியலுக்கு வரணும், சிஎம் ஆகணும், மக்கள் பணி செய்யலாம். ஆனா குறிப்பிட்ட ஒரு துறையில இருந்து மட்டும்தான் சிஎம் ஆகணும்ன்ற கட்டமைப்பு இதுக்கப்புறம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் தளபதி விஜய் தான் லாஸ்ட். எம்ஜிஆர்ல ஆரம்பிச்ச இந்த பயணம் தளபதி விஜயோட முடிஞ்சது. இதுக்கப்புறம் வரணும்னா அவங்க இன்னும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், மக்களை நிறைய நேசிக்கணும். தளபதியை விட, எம்ஜிஆரை விட, கேப்டன் விஜயகாந்தை விட, ஜெயலலிதா அம்மாவை விட, கலைஞரை விட நிறைய மக்களை நேசிக்கணும். அப்போதான் அந்த அரியணை ஈஸியாக கிடைக்கும். அதை விட்டுட்டு ஃபன்னியாக போட்டு இனி வரவங்களை உசுப்பேத்தி விட வேணாம். இந்த மாதிரியான மீம்கள் வெறும் ஃபன்னுக்கு தான் அப்படின்னும் போது எனக்கே சிரிப்பாக தான் இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இனி வரும் காலங்களில் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் நல்ல நல்ல திரைப்படங்களை சூஸ் பண்ணி நடிக்கணும். குறிப்பாக சில டேரக்டர்களை அவர் அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. தொடர்ச்சியாக 3 வெற்றி படங்களை கொடுத்தாரு. 100 கோடி 100 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் அடித்து தமிழ் சினிமாவில் டாப் 10 ஹீரோக்குள்ளே வந்துட்டார். ஆனால் 4வது படம் அந்த அளவுக்கு சரியாக போகலை. அந்த படம் ஷூட் ஆரம்பிக்கும் போதே சிலருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுது இந்த படம் ஓடாதுன்னு. இவரோட நடிப்பும் ஒரே பேட்டர்னில் இருக்கிற மாதிரி மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க. இவர் சில மாற்றங்களை இவரோட படங்களில் கொண்டு வரணும். இவரோட ஆக்டிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணும். நடிப்பு ஓகே, ஆனால் டான்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்குது. அவர் டான்ஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். கூட இருக்கிற கோ ஆக்டர்ஸை வச்சு நம்ம டான்ஸை ஓரளவுக்கு கவர் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சா ரொம்ப நாளைக்கு சர்வை பண்ண முடியாது. ஏன்னா நடிகர் கார்த்திக் அவர்கள் மிகப்பெரிய நடிகர். நேஷ்னல் அவார்ட்லாம் வாங்குற அளவுக்கு அவருக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஆனால் அவருக்கே சில படங்கள் ஓடுது, சில படங்கள் ஓடலை. காரணம் டான்ஸால் மக்களால் அவர் ஈர்க்கப்படவில்லை. ஆனால் தளபதி விஜய் அவர்கள், சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி ஆட்கள் டான்ஸை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. எஸ்கேவுக்குலாம் ஆரம்ப காலகட்டத்தில் அந்த அளவுக்கு டான்ஸ் ஸ்கில் கிடையாது. ஆனால் போக போக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. மதராசி படத்தில் ஒரு பாட்டுக்கு ஹை பீட்டில் ஒரு டான்ஸ் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆடுறாரு. இந்த மாதிரி தன்னை மெருகேற்றிக்கிறதுக்கு நடிகர் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் இன்னும் எஃபோர்ட் போடணும். ஏன்னா அவரோட வளர்ச்சி நம்ம எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. இன்னும் அவர் மேல் மேலே வளரணும். நல்ல திரைக்கதை அவருக்கு தோணுச்சுன்னா அதை டைரக்ஷனும் பண்ணணும். இரு பாதைகளில் அவர் சரியாக சீராக போனார்னா எப்படிப்பட்ட வெற்றியும் அவருக்கு சாத்தியம்தான். இந்த போஸ்ட் மூலியமாக நடிகர் பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.